Hi guys, welcome back to Nagastics. I am very happy to meet you in this session. Actually, here I am teaching you advanced maths in advanced level in our channel, right? So far, we have discussing geometry, algebra and some topics of trigonometry. All videos links are in description. Please check it. If you like the video, please share it to your friends who are preparing for SSC CGL. Also subscribe our channel to get future updates. Okay. And now we can continue the following topics of trigonometry. And today trigonometric topic is multiple and some multiple angle. Multiple and submultiple angles. ஓகேவா? என்ன சார் அப்படின்னா என்ன சொல்லி ஆக்சுவலி ப்ரீவியஸ் செஷன்ல we have discussed காம்பவுண்ட் ஆங்கிள் சொன்னேன். கரெக்டா? காம்பவுண்ட் ஆங்கிள் அப்படி சொல்லி சொன்னேன். காம்பவுண்ட் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் a plus b ஃபார்முலால a plus b plus q or a plus b plus c cos a plus b plus c sin a plus b இந்த மாதிரி சம்திங் இருந்துச்சு. ஸோ ஆங்கிளை ஆட் பண்ணா இட்ஸ் காம்பவுண்ட் ஆங்கிள். மல்டிபிள் இட்ஸ் நத்திங் பட் மல்டிபிள் அப்படின்னா 2a 3a சம்திங் 3 theta 2 theta இப்படி இருந்துச்சுன்னா இதை மல்டிபிள் ஆங்கிள் அப்படி சொல்லுவாங்க. சப் மல்டிபிள் இஸ் நத்திங் பட் theta டிவைட் பை 2 or a டிவைட் பை 2 இப்படிலாம் நம்ம ஃபார்முலா பார்த்துருவோம். கரெக்டா? a plus b டிவைட் பை 2 இது எனக்கு சப் மல்டிபிள் ஆங்கிள் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செஷன். இதுக்கு முன்னாடி வரலைக்கும் கூட இது வரலைக்கும் பார்த்த சம் கூட நிறைய சம்ஸ் நிறைய ஃபார்முலாஸ் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்கூல்ல படிச்சதா ஞாபகம் கூட இருக்கும். கரெக்டா? பட் இப்போ பார்க்க போற ஏரியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இஃப் யூ ஆர் பிகினர் இன் trigonometry ஆர் அட்வான்ஸ் மேத்ஸ்க்கு பிகினரா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஐ ஹாவ் டோல்ட் டு யூ sin 2a formula. sin 2a formula நான் சொல்லியிருக்கேன். the formula is 2 sin a cos a. கரெக்டா? also sin 2a க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. another one formula is 2 tan a divided by 1 plus tan square a. கரெக்டா? 1 plus tan square a. also cos 2a formula. cos 2a formula actually cos 2a க்கு 2 3 formula சொல்லிருப்பேன். அதுல one formula 1 minus 2 sin square a. கரெக்டா? cos 2a also cos 2a equal to cos 2a equal to 2 cos square a minus 1. இதுவும் எனக்கு one of the formula. கரெக்டா? இப்போ இந்த ஃபார்முலால இன்னொரு ஃபார்மட் உங்களுக்கு தெரியணும். you have to know another one format in this formula. இந்த sin square இந்த சைடு மூவ் பண்ணா 2 sin square a. இந்த cos 2a வை இந்த சைடு மூவ் பண்ணா 1 minus cos 2a. கரெக்ட்டா? you have to know this format also. 1 minus cos 2a ஏதாவது ஒரு ஃபார்மட் இந்த மாதிரி ஃபார்மட் சம்ல இருந்துச்சுனா 1 minus cos 2a cos a அப்படி சொல்லிட்டு இருந்துச்சுனா you can apply 2 sin square a. ஓகேவா? அப்போ 2 cos square a ஃபார்முலா என்ன? What is the formula of 2 cos square a? 2 cos square a is nothing but இந்த 1 இந்த சைடு மூவ் பண்ணா பிளஸ் ஆயிடும். so 1 plus cos 2a 1 plus cos 2a. ஓகேவா? also இதுக்கு இன்னொரு tan ஃபார்ம் மட்டும் சொல்லியிருப்பேன். tan ஓட ஃபார்முலா cos 2a equal to 1 minus tan square a denominatorல 1 plus tan square a. கரெக்ட்டா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆங்கிள் சொல்லுவாங்க. 2a a அப்படி சொல்லிட்டு சப்போஸ் if you need sub multiple angle formula இப்போ 2a equal to theta அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. a equal to theta divided by 2. if you apply 2a எந்த பிளேஸ்ல இருக்கும்? இந்த பிளேஸ்ல 2a இருக்கா? so sin theta equal to a பிளேஸ்ல theta divided by 2 எழுதணும். 2 sin theta divided by 2 cos theta divided by 2.
ஓகேவா? அப்படி அப்ளை பண்ணா யூ கேன் கெட் சப் மல்டிபிள் ஆங்கிள். ஓகேவா? வேற அட் சேம் டைம் இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். என்னன்னா 2 cos theta or a. 2 cos a equal to cot, sorry cos இல்ல cot. ஓகேவா? cot a minus tan a. It's a formula guys. Actually 2 cot a equal to cot a tan a. It's a formula also. இதுவும் தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ இதை வேணா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். ட்ரை பண்ணலாமா? cot a வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா cos a டிவைட் பை sin a கரெக்டா, மைனஸ் tan a. tan a எப்படி எழுதலாம்? sin a டிவைட் பை cos a கரெக்டா. ஸோ இங்க கிராஸா மல்டிப்ளை பண்ணா cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா கரெக்டா. cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா cos 2a கரெக்டா. டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்னா sin 2a sin 2a இருக்கும். சாரி sin a cos a இருக்கும். sin a cos a இருக்கும். நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா cos 2a டினாமினேட்டர்ல sin 2a கரெக்டா. cos 2a டினாமினேட்டர்ல sin 2a ஃபார்முலா கரெக்டா. அப்ப cos 2a டிவைட் பை sin 2a 2 cot a 2 cot a 2 sorry 2 cot 2a 2 cot 2a also இங்கேயும் 2 cot 2a ஓகேவா. 2 cot 2a formula is the 2a தான் வரும். cot a minus tan ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாலாம் ரொம்பவே பேசிக். இதை ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுல எல்லா ஃபார்முலாவுமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் கரெக்டா. ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் தாண்டி you have to know some more formulas சொல்லலாம். or derivation result or derivation derived format எப்படினாலும் வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு தெரியணும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா I think most of the people know that sin theta sin 60 minus theta sin 60 plus theta இப்படி இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ 1/4 sin 3 theta ஓகேவா. sin theta sin 60 minus theta sin 60 plus theta. ஸோ இந்த ஃபார்மட் இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூஸ் 1/4 sin 3 theta ஓகேவா. சேம் டைம் cos theta cos 60 minus theta cos 60 plus theta. This value also 1/4 cos 3 theta ஓகேவா. சேம் டைம் tan tan theta tan 60 minus theta tan 60 plus theta. ஸோ இதோட வேல்யூ tan 3 theta ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் டெரைவ்டு ரிசல்ட் ஓகேவா. ஸோ எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் ட்ரை பண்ணலாம். sin theta sin actually sin a plus b sin a minus b sin a plus b sin a minus b 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? sin square theta sin square a minus sin square b கரெக்டா. இட்ஸ் a formula. sin a plus b sin a minus b இதை மல்டிப்ளை பண்ணா இட்ஸ் a formula. இந்த sin 60 minus sin square 60 வேல்யூ என்ன? 3/4 கரெக்டா. sin square 60 எனக்கு 3/4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 3/4 sin theta minus இங்க sin theta sin square theta sin cube theta sin power cube theta சொல்லிட்டு வரும் ஓகேவா. actually 3 theta ஃபார்முலா சொல்லலையோ ஓகே இது சொல்லிடுறேன் வெயிட். ஓகே இந்த 4 இங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 காமனா நம்ம மல்டிப்ளை பண்ணா 3 sin theta minus 4 sin cube theta divide by 4 இருக்குமா. actually
3 sin theta minus 4 sin cube theta. 3 sin theta 4 sin cube theta ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா sin 3 theta அது எனக்கு sin 3 theta அப்போ 1/4 sin 3 theta கிடைச்சிருச்சா. ஸோ சேம் வே நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். ஓகேவா. வெயிட் அ மினிட், நான் 3 theta அந்த ஃபார்முலா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி you have to know also you have to know another one thing. என்ன அப்படின்னா cos theta into cos 2 theta cos 4 theta etc 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 cos 2 power n minus 1 theta 2 power n minus 1 theta. எனக்கு இந்த theta வேல்யூ theta 2 theta 4 theta 8 theta அப்படி சொல்லிட்டு theta gp ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருந்துச்சுன்னா theta எனக்கு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மட் இந்த சீரிஸோட ஃபார்முலா இஸ் sin 2 power n theta divided by 2 power n sin theta. It's a formula guys. It's a another one important formula. இத பேஸ் பண்ணி சம் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடா கூட சம் கேட்டிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் எவ்ரி ஃபார்மட்டை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ நம்ம இந்த சைன் 3 theta அதோட ஃபார்முலாஸும் பார்த்துடலாம். வெயிட் அ மினிட். ஆக்சுவலி sin 3 theta sin 3 theta or 3a formula is 3 sin a minus 4 sin cube a. It's a sin 3a formula. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் கரெக்டா. சேம் டைம் cos 3a equal to 4 cos square a minus 3 cos a 3 cos okay. Actually cos 2a formula எப்படி வரும் 2 cos square actually cos cube 2 cos square minus 1 அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ cos 3a னா எனக்கு 4 cos cube a minus 3 cos a இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 4 cos cube வரும். இதுல செகண்ட் பார்ட்ல 4 sin cube a வரும். ஓகேவா. சேம் டைம் tan 3a formula 3 tan a minus tan cube a denominatorல 1 minus 3 tan cube a. ஓகேவா. ஸோ இட்ஸ் அ tan 3a formula. இதை ஜஸ்ட் வேணா பார்த்து வச்சுக்கோங்க. எப்போது ஆக்சுவலி இந்த ரெண்டு ஃபார்முலா இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சம் டயர் 2 லெவல்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. தட்ஸ் இட் गाइस. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதையும் தாண்டி சில சீரீஸ் சில டெரிவேஷன் ரிசல்ட் இருக்கு. சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் டயர் 2 லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கிற சேம் அந்த டெரைவ் ரிசல்ட் எல்லாம் ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா. ஜஸ்ட் சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. டயர் 2 லெவலில் பார்க்கும்போது சப்போஸ் கேட்டால் நம்ம இமிடியேட்டாக இன்ஸ்டண்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அந்த ரிசல்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் 120 minus theta plus cos 120 plus theta equal to. First you have to know this result. Try to solve it. இதை solve பண்ண பாருங்க பார்க்கலாம். cos square theta plus cos square 120 minus theta plus cos square 120 plus theta. இது same time cos cube theta plus cos cube 120 minus theta plus cos cube 120 plus theta. இந்த 3 ரிசல்ட். ஓகேவா. இது போல சைன் கொடுக்கும். இதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா. ஆக்சுவலி ஜஸ்ட் ஒன்று மட்டும் நான் டைரக்ட் பண்ணி காமிக்கிறேன். cos
theta இத and then cos a plus b a minus b cos theta plus எப்படி இருக்கு a plus b a minus b கரெக்ட் cos a plus b cos plus cos a minus b பாத்தீங்க அப்படினா நமக்கு 2 times of cos a 2 times of cos a எனக்கு 120 cos b cos theta கரெக்ட்டா actually cos theta plus actually 2 times of cos 20 2 into cos 120 எனக்கு 1 minus 1 by 2 கரெக்ட்டா cos 120 வேல்யூ எனக்கு minus 1 by 2 வரும் cos theta கரெக்ட்டா 2 2 கேன்சல் பண்ணிடலாம் and then minus 1 cos theta minus cos theta plus cos theta minus cos theta plus cos theta so this value 0 இதோட வேல்யூ 0 இங்க எனக்கு டைரக்ட் பண்ணா 3 by 2 கிடைக்கும் இங்க 3 by 4 cos 3 theta 3 by 4 cos 3 theta ஒரே டேர்ம்ல எழுதிட்டா wait a minute 3 by 4 cos 3 theta இதோட வேல்யூ 3 by 4 cos 3 theta ஓகேவா ஃபர்ஸ்ட் இத பார்த்து வெச்சுக்கோங்க சேம் டைம் இதே போல சேம் ஃபார்மட்ல wait a minute இங்க sin க்கு 60 ஓகேவா sin square theta plus sin square 60 minus theta plus sin square 60 plus theta same time sin square cube theta plus sin cube 60 minus theta minus sin cube 60 plus theta ஓகேவா this result இதோட ரிசல்ட் பாத்தீங்க அப்படினா actually இங்க எனக்கு 0 இருக்கு இது ஸ்கொயரா ஓகே cos ஸ்கொயர் sin ஸ்கொயருக்கும் also 3 by 2 இதோட வேல்யூ also 3 by 2 3 by 2 ஓகேவா next this value இங்க cos cube இருக்கா இங்க sin cube மட்டும் நல்லா பாத்துக்கோங்க இந்த பிளஸ்ல இந்த பிளேஸ்ல ஒரு மைனஸ் வரும் also this value minus 3 by 4 sin 3 theta இதோட வேல்யூ minus 3 by 4 sin theta ஓகேவா சேம் டைம் tan க்கு பாத்தீங்க அப்படினா tan theta plus tan minus tan 60 minus theta plus tan 60 plus theta ஓகேவா சேம் டைம் இதே ஃபார்மட்ல காட்டுக்கு எழுதிக்கோங்க cot minus tan 60 minus theta plus cot 60 plus theta this இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 tan 3 theta this value 3 cot 3 theta ஓகேவா சோ எக்ஸ்ட்ரா இத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க these all are some derived result ஓகேவா சோ இந்த ரிசல்ட்ட பேஸ் பண்ணி இதுவரைக்கும் அவ்வளவா கேட்டது இல்ல பட் இனிமே கேட்க சான்சஸ் இருக்கு ஏனா டயர் 1 क्वेश्चनே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு சோ வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ ஃபாலோயிங் வீடியோல இப்போ நான் சொல்றேன் டயர் 2 லெவல்ல மேபி கேட்க சான்சஸ் இருக்கு ஓகேவா சோ அட் லாஸ்ட் ஒன்லி ஒன் ஃபார்முலா மட்டும் பார்த்தறலாம் இது ஒரு 2 3 டைம்ஸ் இப்போ ரிப்பீட்டடா கேட்டாங்க என்ன ஃபார்மட் அப்படினா லிசன் tan theta 1 plus secant 2 theta 1 plus secant 4 theta etc 1 plus secant 2 power n theta okay so this theta 2 theta 4 theta 8 theta theta gp this theta எனக்கு geometric progression ல இருந்துச்சுனா theta எனக்கு geometric progression ல இருந்துச்சுனா this series result is tan power 2 power n theta that's it guys it's a important series ஒரு 2 3 times repeated கேட்டாங்க இத நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா சோ நான் டைரக்ட் பண்ணி காமிக்கிறேன் listen இப்போ tan theta 1 plus tan 2 theta sorry secant 2 theta tan theta into 1 plus secant 2 theta இதோட வேல்யூ என்னவா இருக்கும் this value இதோட வேல்யூ என்னவா இருக்கும் tan 2 theta இதோட வேல்யூ tan 2 theta
tan 2 power n theta ன்னு சொல்லிருக்கேன். இங்க 2 power 1 இருக்கு. ஓகே, அங்க 2 power 2 ஆக்சுவலி. அப்போ tan 2 theta இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா tan 2 theta. எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா tan theta 1 plus secant theta எப்படி எழுதலாம் 1 divided by cos 2 theta. கரெக்ட்டா secant theta எனக்கு 1 by cos theta tan theta 1 plus cos 2 theta formula. Cos 2 theta formula is 1 minus tan square theta 1 plus ஆமா 1 denominatorல 1 plus tan square theta ன்னு வரும். அத numerator மூவ் பண்ணிக்கிறேன். 1 plus tan square theta. கரெக்ட்டா it's a cos 2 theta formula. இந்த டேர்மை இங்க மல்டிப்ளை பண்ணி இங்க ஆட் பண்ணும்போது மைனஸ் tan square theta plus tan square theta எனக்கு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் பார்ட் 2 டைம்ஸ் இருக்கும். கரெக்ட்டா 2 டைம்ஸ் இந்த நியூமரேட்டர் 2 இருக்கும். டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா 1 minus tan square theta இருக்கும். 1 minus எல்லாம் இங்க எழுதிக்கலாமா நியூமரேட்டர் 2 டினாமினேட்டர் 1 minus tan square theta. இந்த டேர்மோட வேல்யூ கரெக்ட்டா இங்க tan theta இருக்கு. இந்த tan theta-வை இங்க மல்டிப்ளை பண்ணா 2 tan theta divided by 1 minus tan square theta formula is இந்த ஃபார்முலா tan 2 theta formula. கரெக்ட்டா tan 2 theta formula also இந்த formula அப்ளை பண்ணாலும் tan 2 theta கிடைச்சிருச்சு. கரெக்ட்டா same time if you apply this formula up to the tan 4 theta வரைக்கும் அப்ளை பண்ணா இப்போ இந்த டேர்முக்கு அப்ளை பண்ணா already you know that very well this term எனக்கு tan 2 theta கரெக்ட்டா so tan 2 theta 1 plus secant 4 theta இப்படி சேம் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணா you got tan 4 theta ஓகேவா சோ அதுக்கு நம்ம பார்த்தோனே இதோட வேல்யூ tan 4 theta அப்படி சொல்லிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணிரலாம். ஓகேவா சோ தட்ஸ் இட் गाइस. these all are some important derivation and important series formulas. ஓகேவா சோ இத மட்டும் பாத்துக்கோங்க. இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா actually here I have 30 sum ஒரு 30 sum இருக்கு. each and every sum important. ஒரு முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாடலையும் கவர் பண்ற மாதிரி தான் நான் சம் எடுத்துருக்கேன். ஓகேவா சோ இந்த சம்ஸ் பார்த்தாலே போதும். இத தாண்டிலாம் சம்ஸ் அவ்வளவு இருக்க சான்சஸ் இல்ல. இத பார்த்தாலே மோர் தென் என்ன சோ இத மட்டும் நம்ம பார்த்தறலாம். ஓகேவா சம் நம்பர் 1 sin 7.5 sin 82.5 cos 15 sin 7.5 sin 82.5 sin 82.5 cos 7.5 கரெக்ட்டா sin 82.5 cos 7.5 cos 15 ஜஸ்ட் சம்மரிட்டோம். ஓகேவா sin theta cos theta கரெக்ட்டா அப்போ sin theta cos theta அப்படி இருக்கு. சோ ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா 2 sin theta cos theta value sin 2 theta sin 15 கரெக்ட்டா sin 15 இங்க cos 15 கரெக்ட்டா அகைன் sin theta cos theta இருக்கு. ஒரு 2 நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா அகைன் 2 sin theta cos theta அப்போ எனக்கு sin 2 theta sin 30 இங்க ஒரு 1/4 கரெக்ட்டா sin 30 value 1/2 கரெக்ட்டா 1/4 into 1/2 1/8 is our answer. 1/8 is our answer. Okay so next sum பண்ணலாமா sum number 2. what is the simplified value of cosecant 2a plus cot 2a? try to solve it. so each and every sum பார்க்கும்போது அந்த சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க and சொல்யூஷனை பாருங்க. ஓகேவா what is the simplified value of cosecant 2a? cosecant 2a என்ன பண்ணலாம் அப்படினா 1 by sin 2a சொல்லி எழுதலாம். சேம் டைம் cot 2a வை நம்ம cos 2a divided by 1 by sin 2a சொல்லி எழுதலாம். 1 by sin 2a சொல்லி எழுதலாம்.
denominator எனக்கு sin 2a, numerator 1 plus cos 2a. Already I said to you, what is the value of 1 plus cos 2a? 1 plus cos 2a is 2 cos square a, correct? 1 plus cos 2a, 2 cos square a. Already நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். denominator எனக்கு sin 2a, sin 2a, denominator sin 2a தான் இருக்கும். sin 2a ஃபார்முலா 2 sin a cos a, கரெக்ட்டா? so 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸ்கொயர் cos a கேன்சல் பண்ணலாம். cos a divided by sin a, cot a. answer is cot a, guys. okay, so இந்த சம்ம நம்ம 1 வேல்யூ புட் பண்ணி வேல்யூஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் ஃபார்முலால இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, வேல்யூஸ் அப்ளை பண்றது ஃபாலோயிங் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த சம்ஸை பார்ப்போம். ஓகேவா? சம் நம்பர் 3 root of 2 plus root of 2 cos 4x கொடுத்துருக்காங்க. கரெக்டா? so let's try root of 2 plus 2 cos 4x. அப்போ ஒரு 2 காமனா வெளியில எடுத்தா 1 plus cos 4x, கரெக்டா? 2 plus 2 cos 4x இருக்கு. ஒரு 2 மட்டும் காமனா வெளியில எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்படி எடுத்துட்டா 1 plus cos 4x, what is the value of 1 plus cos 4x? root of 2 into 2 cos square x. 1 plus cos 4x இருக்கு. இந்த 4x எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படினா 2 into 2x, 2 into 2x. 1 plus cos 2a value 2 cos square a, that means 2 cos square 2x, கரெக்ட்டா? சோ ரூட்டுக்குள்ள இருந்து இந்த டேர்ம் மட்டும் நம்ம வெளியில எடுத்தா என்ன கிடைக்கும்? ரூட்டுக்குள்ள இருந்து இந்த டேர்ம் வெளியில எடுத்தா 2 plus 2 times of 2 இருக்கு, 1 time 2 remaining cos square 2x இருக்கு. அப்போ cos 2x, this value cos 2x. okay, again ஒரு 1 sorry 2 இங்க காமனா எடுத்தா இந்த ஃபார்மட் again அப்ளை ஆகும். if you apply again 2 காமனா வெளியில எடுத்தா 1 plus cos 2x, 1 plus cos 2x. இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணா you got 2 cos x. answer is 2 cos x. okay, இங்க 2 cos square x கிடைக்கும். so அத ரூட் அவுட்ல எடுத்தா 2 cos x is our answer. okay, so same மாடல்ல நெக்ஸ்ட் ஒரு சம் கொடுத்திருக்கேன். try to solve it here. I gave one same model. இதே மாடல் சம். இந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா? சம் நம்பர் 4 also one of the important sum. tan theta plus 2 tan theta plus 4 tan 4 theta plus 8 cot theta. actually 8 cot theta எப்படி எழுதலாம் அப்படினா 8 cot theta வை 4 into 2 cot theta அப்படின்னு எழுதுறேன். cot 8 theta, அதையும் 8 theta வை 4 in 2 into 4 theta. 8 cot 8 theta, 8 cot theta வை 4 into 2, இத 4 into 2 னு பிரிச்சாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு. and 2 into 4 theta. okay, what is the formula of 2 cot 2 theta? 2 cot 2 theta formula என்ன? 4 times 4 நம்ம காமனா வெளிய எடுத்துறோம். remaining 2 cot 4 theta எனக்கு cot 4 theta minus tan 4 theta, கரெக்ட்டா? already I said to you 2 cot 2 theta formula cot theta minus tan theta, கரெக்ட்டா? இங்க நான் எழுதுறேன் 2 cot 2 theta minus tan theta, கரெக்ட்டா? சோ இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, சோ இந்த ஃபார்முலாவை again அப்ளை பண்ணா you got answer. இந்த 4 நான் சப்போஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 சப்போஸ் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 minus 4 tan 4 theta plus 4 tan 4 theta cancel ஆயிரும், கரெக்ட்டா? சோ ரிமைனிங் இங்க என்ன இருக்கும் அப்படினா 4 cot 4 theta, ரிமைனிங் 4 cot 4 theta இருக்கும். இங்க என்ன இருக்கும் அப்படினா tan theta plus 2
2 tan theta. The 4 cot 4 theta, 4 cot 4 theta again 2 into 2 times of formula erase பண்ணிச்சா 2 times of cot 2 theta அப்படினு எழுதலாம் கரெக்ட்டா plus 2 into this value cot 2 theta minus tan 2 theta கரெக்ட்டா again இந்த 2 நான் மல்டிப்ளை பண்ணா இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 2 tan theta minus 2 tan theta plus 2 theta tan theta cancel ஆயிடும் இங்க remaining ஒரு tan theta இருக்கும் இங்க 2 cot 2 theta remaining value பாத்தீங்கன்னா 2 cot 2 theta இருக்கு கரெக்ட்டா அப்போ 2 cot 2 theta formula cot theta minus tan theta கரெக்ட்டா so tan theta cancel பண்ணிடலாம் answer is cot theta our answer is cot theta okay so next sum move பண்ணலாமா 1 plus sin 2a minus sin 2a 1 minus cos 2a plus sin 2a just place மட்டும் change பண்ணி எழுதிக்கிறேன் okay just sin 2a cos 2a அந்த place change பண்ணி எழுதிக்கிறேன் denominatorல 1 plus sin 2a plus cos 2a 1 plus cos 2a plus sin 2a correct just place change பண்ணி எழுதியாச்சு 1 minus cos 2a what is the formula of 1 minus cos 2a 2 sin square a correct 2 sin square a plus sin 2a formula 2 sin a cos a correct denominator la 1 plus cos 2a 1 plus cos 2a value 2 cos square a plus 2 times of sin a cos a கரெக்ட்டா இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படினா 2 sin a 2 sin a 2 cos a 2 cos a காமனா கரெக்ட்டா சோ இந்த டேர்ம் வெளியில எடுத்தாலே you can get the answer நான் இந்த 2 sin a வை வெளியில எடுத்தா ரிமைனிங் இங்க sin a plus cos a இருக்கு கரெக்ட்டா sin a plus cos a just sin s cf சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன் sin a cos a denominatorல 2 cos a 2 cos a வை வெளியில எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கும் இங்க ஒரு cos a sin a இருக்கும் sin a cos a இருக்கும் சோ அப்போ cos a plus sin a ரெண்டும் ஒண்ணுதான் கரெக்ட்டா சோ கேன்சல் பண்ணலாம் 2 2 கேன்சல் பண்ணலாம் ரிமைனிங் என்ன இருக்கு sin a divided by cos a answer is tan a our answer is tan a that's it guys so just formula apply பண்ணாலே you can get sum number 6 secant 8x minus secant 4x secant 8x minus secant 4x secant 8x minus secant 4x என்ன பண்றேன் அப்படினா cos 8x numeratorல ஒரு cos 8x denominatorல ஒரு cos 8x multiply பண்றோம் ஓகேவா சோ denominatorல cos 8x இருக்கு also numeratorல multiply பண்ணா cos 8x secant 8x எனக்கு cos 8x secant 8x எனக்கு 1 minus cos 8x okay I just multiply cos 8x numeratorல ஒரு cos 8x denominatorல ஒரு cos 8x multiply பண்ணிருக்கேன் அதனால எனக்கு secant 8x cos 8x value 1 and then cos 8x okay minus 1 எனக்கு cos 8x ஆயிடுச்சு same time denominator secant 4x கரெக்ட்டா so secant 4x cancel பண்ணனும்னா cos 4x numerator multiply பண்ணா also denominator ல multiply பண்ணா cos 4x secant 4x எனக்கு 1 minus cos 4x ஆயிடும் ஓகே just secant cos convert பண்றதுக்காக இப்படி multiply பண்ணிருக்கோம் ஓகே 1 minus cos 4x இங்க எழுதலாமா 1 minus cos 4x what is the value of 1 minus cos 4x 1 minus cos 2a formula 2 sin square 4x 2 sin square 4x denominator la 1 minus cos 2 theta 1 minus cos 2 theta formula 2 sin square theta 2x ஆயிடும் கரெக்ட்டா 2 sin square theta 2x ஆயிடும் ரிமைனிங் பாத்தீங்க அப்படினா இங்க எனக்கு cos 4x இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா
cos 4x divided by cos 8x மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த சம் பொறுத்தளவுக்கு cos sin square 4x கரெக்டா, sin square 4x sin square 4x sin square 4x sin square 4x இங்க ஒரு sin 4x sin 4x ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். sin 4x sin 4x ஒரு sin 4x தனியா வெளியில எடுத்தாச்சு. வெளியில எடுத்துட்டா ரிமைனிங் ஃபார்மட் பாருங்க, ரிமைனிங் ஃபார்மட் பாருங்க 2 sin 4x cos 4x 2 sin 4x cos 4x sin 8x கரெக்டா, sin 8x டினாமினேட்டர்ல எனக்கு இங்க ஒரு cos 8x இருக்கு, cos 8x இருக்கு, cos 8x இருக்கு. அந்த ரிமைனிங் பாருங்க sin 4x டினாமினேட்டர்ல 2 sin square 4x 2 sin square 4x sin 4x இருக்கு. அகைன் நான் என்ன பண்றேன், இங்க 2x இருக்கு, 2x கன்வர்ட் பண்றதுக்காக 2 sin 4x வேல்யூ 2 sin 2x cos 2x கரெக்டா, sin 2x cos 2x cos 2x இந்த sin 2x ஐயும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பாருங்க cos 2x டினாமினேட்டர்ல sin 2x cos 2x டினாமினேட்டர்ல sin 2x cos 2x டினாமினேட்டர்ல sin 2x ஓகே. சோ இந்த ஸ்டெப் கிளியரா பாத்துக்கோங்க ஓகேவா. இத பாத்துறாலே ஆன்சர் முடிச்சிருச்சு. एक्चुअली ஆன்சர் பாத்தீங்கன்னா cot 2x sin cot 2x tan 8x வரணும். பட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு tan 8 ஆ இருக்கு. சோ tan 8x டினாமினேட்டர்ல இந்த cos 2x டினாமினேட்டர்ல மூவ் பண்ணா இது எனக்கு tan 2x ஆயிடும். our answer is tan 2x tan 8x okay. So that's it guys. So இந்த சம்ம கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. So next sum மூவ் பண்ணலாம். sum number 7 tier 1 sum CGL இப்போ நடந்துச்சு இல்லையா, அந்த CGL கேட்ட tier 1 sum try to solve it ஓகேவா. இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், what is the answer of sum number 7 you can solve ரெண்டு வேல சால்வ் பண்ணலாம். one is value putting method. actually sin ஃபுல்லாவே நான் 0 ஆக்குறேன். sin ஃபுல்லா 0 ஆகுனா theta equal to 90 degree. if I apply theta equal to 90 degree, theta 90 degree apply பண்ணா டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படினா cos 90 1 plus sin 0 0 remaining 2 கரெக்ட்டா. நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா secant cos x 1 னா secant x எனக்கு 1 தான். again tan பாத்தீங்கன்னா tan 0 0 again tan 0 0 plus 1 இருக்கு கரெக்ட்டா. plus our answer is 2/3. our answer is 2/3. one way you can use value put method. இந்த சமக்கு value put method யூஸ் பண்ணலாம் ஓகேவா. so other way is you can use formula apply பண்ணலாம். actually formula பாத்தீங்கன்னா secant power 4a minus tan power 4a minus 3 secant square a tan square a. இந்த formula பார்த்தோனே சொல்ல தெரியணும். you have to know that secant square a minus tan square a whole power 3 தான் அந்த formula கரெக்ட்டா. so it's a whole power 3 formula. இதுல whole power 3 அப்ளை பண்ணி பாருங்க. again you got this format okay. extra plus 1 இருக்கு plus 1 okay. so denominatorல பாத்தீங்க அப்படினா cos power 4a minus sin power 4a cos power a square minus b square formula a plus b cos square a minus sin square a and then a plus b a minus b cos square a minus sin square a correct. cos power 4 sin minus sin power 4 cos square a plus sin square a cos square a minus sin square a okay. a plus b a minus b அந்த ஃபார்மட் அப்ளை பண்ணிருக்கேன். plus 2 sin square a 2 sin square a. what is the formula of 2 sin square a? 2 sin square a formula 1 minus 2 sin square a தான இருக்கு 1 minus cos
2a கரெக்டா 2 sin square ஃபார்முலா எனக்கு 1 minus cos 2a plus 2 கரெக்டா plus 2 நல்லா கவனிச்சீங்க அப்படினா sin square theta plus cos square theta value எனக்கு 1 கரெக்டா this value 1 இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா அப்போ இத ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம் cos square theta minus sin square theta cos square theta minus sin square theta எனக்கு cos 2 theta plus cos 2 theta minus cos 2 theta cancel பண்ணிடலாம் கரெக்ட்டா plus cos 2 theta minus cos 2 theta cancel பண்ணிடலாம் ரிமைனிங் பாத்தீங்கன்னா 1 plus 2 denominator 1 plus 2 3 கரெக்ட்டா numerator sin secant square theta minus tan square theta வேல்யூ எனக்கு 1 so 1 cube 1 plus 1 எனக்கு 2 our answer is 2 by 3 guys our answer is 2 by 3 okay so another one way you can use formulas otherwise நம்ம value put method எடுக்கலாம் tier 1 level எல்லாம் mostly value apply பண்ற மாதிரி தான் இருக்கும் tier 2 level தான் நம்ம formula யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் okay so next sum பண்ணலாமா sum number 8 cos square a plus 3 minus 4 cos square a actually நான் இத எப்படி எழுதுறேன் அப்படினா cos a 3 minus cos square a whole square அப்படி சொல்லிட்டு ஓகே cos square a இதுக்கும் whole square இருக்கு சோ டோட்டலா whole square அப்படி சொல்லிட்டு எழுதலாம் ஓகே பிளஸ் இங்கேயும் sin a 3 minus 4 sin தான sin square a whole square அப்படி சொல்லிட்டு எழுதலாம் இங்க ஒரு ஸ்கொயர் சோ அத whole square அப்படி எடுத்தாச்சு கரெக்ட்டா ரிமைனிங் பாருங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க if you multiply cos a இந்த cos a வை இங்க மல்டிப்ளை பண்ணா 3 cos a minus cos cube a சோ மைண்ட்ல ட்ரை பண்ணுங்க 3 cos a minus 4 cos cube a கண்டிப்பா 4 இருக்கும் சாரி எனக்கு 4 cos cube a அங்க 4 ஓகே 4 cos cube a ஃபார்முலா cos 3a கரெக்ட்டா actually minus cos 3 வரும் கரெக்ட்டா 4 cos cube a minus 3 cos a தான் ஃபார்முலா அப்ப minus cos 3a whole square கரெக்ட்டா பிளஸ் இங்க மல்டிப்ளை பண்ணா sin 3 sin a minus 4 sin cube a 3 sin a minus 4 sin cube a எனக்கு sin 3a ஃபார்முலா கரெக்ட்டா sin 3a formula so square root multiply பண்ணா sin square theta plus cos square theta sin square theta plus cos square theta value 1 guys this derivation entire derivation value பாத்தீங்க அப்படினா 1 ஓகேவா that's it so next sum பண்ணலாம் sum number 9 ஏதி சேம் மாடல் இந்த sum மாதிரி தான் பட் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும் ஓகேவா sum number 9 4 cos square 27 minus 3 4 cos square 27 I just multiply ஒரு cos 27 என்ன பண்றேன் numerator denominator I just multiply cos 27 with numerator and denominator cos 27 multiply பண்ணா 4 cos square எனக்கு cos cube 27 minus 3 cos 27 correcta into 4 cos 9 square minus 3 correcta so இங்க என்ன மல்டிப்ளை பண்ணலாம் we can just multiply cos 9 so cos cube 9 minus 3 cos 9 correcta minus 3 cos 9 just formula எனக்கு so denominator multiply பண்ணுமா sorry cos 9 it's a formula இது இதோட formula cos 3 theta formula correct அப்போ numerator பாத்தீங்கன்னா cos 3 times of 27 81 denominatorல cos 27 into இங்க cos 3 times of 9 எனக்கு cos 27 3 times of 9 27 cos 9 எழுதியாச்சா so cos 27 cancel பண்ணிடலாம் cos 81 எப்படி எழுதலாம் sin 9 அப்படி சொல்லி எழுதலாம் denominatorல cos 9 கரெக்ட்டா so tan 9 is our answer
our answer is tan 9. Okay, so next sum பண்ணலாம். So next sum is sum number 10. Try to solve, just to pause the video, try to solve sum number 10. Sum number 10 solve பண்ண try பண்ணுங்க பார்க்கலாம். Here nearly same, but here you have to apply sin 3 theta. Sin 3 theta formula apply பண்ணனும். தெரியலனா just pause the video or scroll back the video. formula பார்த்துட்டு sum solve பண்ணுங்க. ஓகேவா? cos cube a sin 3a formula. Sin 3a formula 3 sin a minus 4 sin square. கரெக்ட்டா? 3 sin a theta வா? சாரி, இதெல்லாம் எனக்கு theta. இந்த all term are theta. Okay, plus sin cube theta cos 3 theta. What is the formula of cos 3 theta? 4 cos cube theta minus 3 cos theta. It's a cos 3 theta. Correct? Just formula apply பண்ணியாச்சு. இப்போ நம்ம apply just உள்ள multiply பண்ணலாம். If I multiply இந்த term நான் இங்க multiply பண்ணா minus 4 sin cube theta. Actually it's a sin cube. Okay, sin cube theta cos cube theta. 4 minus 4 sin cube theta cos cube theta. இந்த term நம்ம இந்த வேல்யூ கூட அப்ளை பண்ணா plus 4 sin cube theta cos cube theta. அப்போ இந்த term எனக்கு கேன்சல் ஆயிடுது. கரெக்ட்டா? சோ இத மல்டிப்ளை பண்ணா if I multiply to this term, இந்த term அப்புறம் படிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணா 4 sin cube theta cos cube theta minus 4 sin cube cos cube and plus 4 sin cube cos cube எனக்கு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் பாத்தீங்க அப்படினா 3 sin theta cos cube theta இங்க minus 3 sin cube theta cos theta. கரெக்ட்டா? ரிமைனிங் இருக்கு. சோ ரிமைனிங் பாருங்க 3 இருக்கு, sin theta cos theta, 3 sin theta cos theta. The common term is 3 sin theta cos theta. எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? ரிமைனிங் பாத்தீங்க அப்படினா cos cube ல ஒரு cos வெளில எடுத்துச்சு. ரிமைனிங் cos square theta minus sin square theta. ரிமைனிங் cos square theta minus sin square theta. Actually இந்த 3 sin theta cos theta எப்படி எழுதலாம்? 3 இங்க denominatorல ஒரு 2, numeratorல ஒரு 2 எடுத்துட்டா 2 sin theta cos theta, 2 sin theta cos theta 3/2 sin 2 theta. கரெக்ட்டா? sin 2 theta. Same times இந்த cos square theta minus sin square theta cos 2 theta. கரெக்ட்டா? again sin theta cos theta. அந்த ஃபார்முலா ஒரு 2 numerator denominatorல ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா numerator denominatorல 2 மல்டிப்ளை பண்ணா it's a cos 2 sin theta cos theta sin 4 theta. கரெக்ட்டா? the answer is 3/4 sin 4 theta. it's a answer. it's a answer. just உங்களுக்கு ஒன்னு ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. கரெக்ட்டா? so next sum போலாமா? what is sum number 11? sum number 11. try to solve it. nearly same model. இந்த cos 3 ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த எல்லா சம்மையும் நல்லா தெளிவாவே பாத்துக்கோங்க. each and every sum பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாவையும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாவும் அப்ளை பண்ற மாதிரி சம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஓகே, ரொம்பவே தேடி தான் எடுத்திருக்கேன். சோ இத பாருங்க, cos 3a plus sin 3a divided by cos a minus sin a equal to 1 minus k sin 2a. Here we have to find out what is the value of k. Correct? So இங்க ட்ரை பண்ணலாமா? cos 3a formula, cos 3a formula 4 cos cube a minus 3 cos a. Correct? cos 3a formula 4 cos cube a minus cos 3a. Correct? plus sin 3a, sin 3a formula 3 sin a minus 4 sin cube a. Correct? denominator la cos a minus sin a. so இந்த மட்டும் just formula apply பண்ணிருக்கேன். இந்த ஃபார்முலாலையும்
தெளிவா பாத்தீங்க அப்படின்னா 4 cos cube a minus 4 sin cube a 4 காமனா வெளியில எடுத்தா if you take out 4 common term cos cube a minus sin cube a கரெக்டா ரிமைனிங் இந்த 2 டேர்ம்லயும் -3 நம்ம காமனா எடுத்தா cos a sin a இருக்கு சோ அப்போ cos a minus sin a just இந்த 2 டேர்ம்லயும் மைனஸ காமனா வெளியில எடுத்துட்டோம் ஓகேவா சோ ரிமைனிங் பாத்தீங்கன்னா எனக்கு டினாமினேட்டர் cos a minus sin கரெக்ட்டா இந்த டினாமினேட்டர்ல இப்போ நல்லா கவனிங்க a cube minus b cube this formula is a cube minus b cube actually what is the formula of a cube minus b cube a minus b into a square plus b square plus ab it's a formula of a cube minus b cube கரெக்ட்டா அப்போ இந்த டேர்ம்ல இந்த a minus b இந்த cos a minus sin a cos a minus sin a கேன்சல் பண்ணா ரிமைனிங் பாருங்க ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படினா 4 ரிமைனிங் a square plus b square plus ab கரெக்ட்டா ரிமைனிங் cos square a plus sin square a plus cos a sin a கரெக்ட்டா cos a sin a இருக்கும் ஜஸ்ட் இந்த ஃபார்முலால அந்த a b கேன்சல் பண்ணிட்டா சேம் டைம் இந்த சைடு இந்த a b கேன்சல் பண்ணிடலாம் கரெக்ட்டா கேன்சல் பண்ணா -3 இந்த டேர்ம்ல எனக்கு ஒரு -3 இருக்கும் டினாமினேட்டர் கேன்சல்ட் டினாமினேட்டர் எனக்கு கேன்சல் ஆயிருக்கு கரெக்ட்டா sin square theta plus cos square theta value 1 கரெக்ட்டா this term 1 இந்த entire term ஓட வேல்யூ எனக்கு 1 ஆயிரும் அப்போ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா if I multiply 4 இன்சைட்ல 4 மல்டிப்ளை பண்ணா this value 1 இந்த வேல்யூ 1 அப்போ 4 plus cos a 4 sin a cos a minus 3 இங்க ஒரு -3 இருக்கும் 4 -3 1 கரெக்ட்டா 4 3 1 this value actually இந்த term ஓட value 1 plus 2 sin 2a கரெக்ட்டா 1 plus 2 sin 2a okay so they ask what is the value of k definitely k is -2 here k is -2 that's it guys so அந்த term கம்பேர் பண்ணீங்க அப்படினா you can get the answer okay so next sum மூவ் பண்ணலாமா sum number 12 32 cos power 6x minus 48 cos power 4x plus 18 cos square x minus 1 correct so இந்த sum பொறுத்தளவுக்கு if I take out 2 as common term 2 நான் காமனா வெளியில எடுத்தா remaining 32 cos power 60 cos power 4x minus 24 cos power 4x plus 9 cos square x correct minus 1 so numeratorல ஒரு 2 காமனா வெளியில எடுத்து ஓகே so இந்த sum கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க it's a tier 2 sum it's a tier 2 sum okay so denominator பாருங்க 4 sin x sin 60 minus x sin 60 plus x sin x sin 60 minus x sin 60 plus x 4 into 1 by 4 sin 3x correct already I have told to you sin theta sin 60 minus theta sin 60 plus theta 1 by 4 sin 3x 3 theta okay same time cos x cos 60 minus x cos 60 plus x அந்த term ஓட value 1 by 4 cos 3x அந்த term ஓட value cos 3x okay then actually இந்த term பாருங்க 16 cos power 6 sorry 16 cos power 6x minus 24 cos power 4x plus 9 cos square x is 4 cos square cos cube x minus actually minus 3 cos x whole square it's a formula correct
a minus b formula, a minus b, a square plus b square minus 2ab, 2 times of ab. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்காங்க. டினாமினேட்டர்ல இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். டினாமினேட்டர் எனக்கு ரிமைனிங் ஒரு 1/4 இருக்கும். sin 3x cos 3x கரெக்டா. டினாமினேட்டர் sin 3x cos 3x, அங்க ஒரு -1 அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா this term value 4 cos cube x minus 3 cos x. What's the formula? இதோட formula we have to know very well. 3 times cos 3x. This formula cos 3x கரெக்டா. cos 3 இங்க whole square இருக்கு, அப்போ whole square cos square 3x. 2 cos square minus 1. 2 cos square minus 1. What's the formula of 2 cos square minus 1? Formula is cos 6x கரெக்டா. ஆக்சுவலி theta எடுத்துட்டா 2 cos square minus theta cos 2 theta அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். and then again இங்க எனக்கு cos 3x cos sin 3x cos 3x இருக்கு. ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா, ஒரு 2 நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணா it's this value, this term value sin 6x, sin 6x கரெக்டா. அந்த வேல்யூ எனக்கு sin 6x. ரிமைனிங் என்ன இருக்கு? எனக்கு 1/8 மட்டும் இருக்கு. இந்த 1/8 இங்க மல்டிப்ளை பண்ணிடலாம் கரெக்டா. இங்க மல்டிப்ளை பண்ணா this term equal to 8 cot 6x. That's it guys. This entire term value 8 cos 6x. Actually formula தெரிஞ்சு அப்படினா நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். otherwise எக்ஸாம்ல இந்த சம்ம சால்வ் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஓகே, so you have to know each and every formula. It's a tier 2 sum. இத கொஞ்சம் நல்லா தெளிவாவே பாத்துப்போம். ஓகே, so next sum போலாம். sum number 13. actually இப்போ பார்த்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ற மாதிரி 2 theta formula and 3 theta formula, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி பார்த்தோம். and here after இனிமே எல்லாமே ஒரு சீரிஸ் மாதிரி இருக்கும். you have to know each and every series. ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? sum number 13, sin 12, sin 48, sin 54. what is the value of sin 12, sin 48, sin 54? sin 12, sin 48, sin theta, sin 60 minus theta. 48 எனக்கு 60 minus 12 கரெக்டா. then sin 60 plus theta, sin 72 இருந்துச்சு அப்படின்னா we can apply formula sin theta, sin 60 minus theta, sin 60 plus theta அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். பட் இல்ல, அதனால என்ன பண்றேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல ஒரு sin 72, ரிமைனிங் sin 54 இருக்கா, sin 54 எடுத்துறோம். ஓகே, that's it. so sin theta, sin 60 minus theta, sin 60 plus theta. this term value, இந்த entire term value பாத்தீங்க அப்படின்னா இந்த entire term value 1/4 sin 3 theta, sin 36, sin 54. denominatorல sin 72 இங்க ஒரு 36 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், sin 72 2 times of sin 36 cos 36 சொல்லி எழுதிக்கிறேன் கரெக்ட்டா. sin 2 theta எனக்கு 2 sin theta cos theta கரெக்ட்டா. ஜஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. sin 36 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பாருங்க, sin 54 cos 36. actually cos 36 equal to sin 54 கரெக்ட்டா. இந்த RLS இப்படி கூட பண்ணலாம். sum of the value, sum of 54 36 எனக்கு 90, then sin theta equal to cos theta also cancel பண்ணிடலாம் கரெக்ட்டா. remaining 1/4 2 இருக்கு. 1/8 is our answer guys. 1/8 is our answer. okay, so next sum போலாம். sum number 14 nearly same model. just pause the video, try to solve the sum yourself. இந்த sum நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். actually here sin 12 and then sin 24 வேணா 48 எடுத்துக்கலாம். ஓகே, sin 48, then we need sin 72. அப்போ denominatorல ஒரு sin
72 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கரெக்டா அண்ட் ரிமைனிங் இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க sin 24 sin 84 ஜஸ்ட் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ எழுதியாச்சு கரெக்டா திஸ் வேல்யூ இந்த என்டையர் டேர்ம் இதோட வேல்யூஸ் பாத்தீங்க அப்படினா sin 12 sin 48 sin 72 60 minus theta 60 plus theta 1 by 4 sin 3 theta sin 36 correct and then inga sin 24 sin 84 correct denominator sin 72 again nalla kavancheenga appadina sin theta sin 60 minus theta 60 minus 24 sin 60 plus 24 correct 60 minus 24 36 60 plus 24 84 sin theta sin 60 minus theta sin 60 plus theta again 1 by 4 1 by 4 in the term in the 1 by 4 இங்க எழுதியாச்சு 1 by 4 sin 3 theta sin 3 times of 24 72 again sin 72 sin 72 sin 72 cancel ஆயிருச்சு 1 by 4 into 1 by 4 1 by 16 is our answer 1 by 16 is our answer that's it guys so next sum பண்ணலாம் sum number 15 nearly same model nearly same இதே model try to solve it இந்த sum solve பண்ண try பண்ணுங்க just pass the video try to solve the sum and then see the solution அப்புறம் solution பாருங்க okay actually sin 2 pi by 9 pi by 9 பாத்தீங்க அப்படினா sin 20 அப்போ sin 40 actually sin 8 by 9 sin இங்க எழுதலாம் sin 8 by 9 அதை எப்படி எழுதலாம் அப்படினா sin pi by 9 அப்படி சொல்லி எழுதலாம் கரெக்ட்டா சோ இந்த டிஃபரன்ஸ் 1 இருந்துச்சுனாலே நீங்க டைரக்ட்டா sin க்கு மட்டும் sin pi by 9 அப்படி சொல்லி எழுதிக்கலாம் ஓகேவா sin 8 by 9 pi by 9 180 minus இத ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா again you got 8 by 9 sin 180 minus theta sin theta கரெக்ட்டா plus sin theta அப்போ sin 8 by 9 equal to sin pi by 9 கரெக்ட்டா அந்த 8 by 9 ஃபர்ஸ்ட் மூவ் பண்றேன் sin 20 and then sin 2 pi by 9 sin 2 pi by 9 sin 40 and then sin 3 pi by 9 எனக்கு sin 60 sin 4 pi by 9 sin 80 correct so it's a given அந்த லாஸ்ட்ல இருக்க sin 8 pi by 9 sin pi by 9 கன்வர்ட் பண்ணி எழுதிட்டோம் ஓகேவா let's try sin 60 value root 3 divided by 4 correct root 3 divided by 4 and then இந்த டேர்ம்லாம் பாத்தீங்கன்னா sin 20 sin 60 minus 20 sin 60 plus 20 correct அப்போ sin 3 theta 1 by 4 sin 3 theta sin 3 times of 20 sin 60 அப்போ sin 60 again root 3 divided by 4 இல்ல 2 sorry root 3 divided by 2 ஓகேவா just apply பண்ணா you can get the answer will be 3 divided by 16 that's it guys so next sum பண்ணலாம் sum number 16 sum ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் nearly same model but here you have to apply tan theta formula இங்க tan theta ஓட formulas apply பண்ணனும் ஓகேவா here tan 6 tan 42 tan 66 அப்போ நான் என்ன எடுக்கிறேன் tan 6 tan 66 இருக்கு then tan 54 I just multiply tan 54 with numerator denominator remaining tan 66 remaining tan 42 tan 78 tan 78 எழுதியாச்சு ஓகேவா ஜஸ்ட் ஒரு 54 மட்டும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் ஓகேவா இது எல்லாமே சேம் மாடல் இத நல்லா பாத்துக்கோங்க tan theta 60 minus theta 60 plus theta tan 3 theta கரெக்ட்டா சோ tan numerator tan 3 times எனக்கு
18 6 எனக்கு 3 times 18 tan 42 tan 42 tan 78 கரெக்டா. so denominator tan 54 actually again பாத்தீங்க அப்படின்னா tan theta tan 60 minus theta tan 60 plus theta tan 3 theta tan 54 numerator எனக்கு tan 54 denominator tan 54 answer is 1 guys. answer is 1 again formula apply பண்ணா you got the answer 1 okay. so next sum போலாமா. next sum number 17 sum number 17 asked some CPO exam la கேட்ட sum இந்த sum பார்ப்போங்க. so I think it's a easy task for you. you can solve this sum by two way. ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். one is 8 cos 10 cos 20 cos 40 cos 40 actually நல்லா கவனிங்க. cos theta cos 60 minus theta cos 60 plus theta cos 60 plus theta இருந்துச்சு அப்படின்னா cos 80 numerator denominator மல்டிப்ளை பண்ணா you can apply formula. இந்த formula எனக்கு apply பண்ணலாம் கரெக்ட்டா. சோ இந்த டேர்மோட வேல்யூ 8 cos 10 இந்த டேர்மோட வேல்யூ எனக்கு 1/4 cos 60 கரெக்ட்டா. 1/4 cos 60 and cos 80 sin 10 அப்படி சொல்லி எழுதலாம். sin 10 அப்படி சொல்லி எழுதிருக்கலாம் கரெக்ட்டா. சோ இந்த 4 கேன்சல் பண்ணலாம் 2 times cos 60 value எனக்கு 1/2 கரெக்ட்டா. this value எனக்கு 1/2 again இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். sin 10 divided by cos 10 divided by sin 10 cot 10. the answer is cot 10. answer எனக்கு cot 10. that's it. it's a one way to solve this sum. இந்த sum solve பண்றதுக்கான one way okay. so another one way is already I told to you one formula okay. என்ன formula அப்படினா cos series ல எனக்கு theta gp geometric progression இருந்துச்சுனா பாருங்க 10 20 40 is a geometric progression. you can apply the formula 8 into sin 2 power n இங்க 2 ஓட வேல்யூ 3 theta தானே. yes actually theta ல 10 okay. 10 denominator ல 8 sin 10 கரெக்ட்டா. 8 that means 2 power 3 sin 10. it's a formula கரெக்ட்டா. sin 2 power n into theta 2 power n sin theta. it's a formula. actually இந்த 8 கேன்சல் பண்ணிடலாம். sin 80 actually numerator பாத்தீங்க அப்படினா 2 power எனக்கு sin 80 எனக்கு cos 10 எழுதலாம். denominator sin 10 cos 10 divided by sin 10 cot 10 okay. so it's a second way to solve this sum. it's a second method to solve this sum. that's it guys. so next sum போலாமா. sum number 18 cos 20 cos 40 cos 60 இது எப்படி எழுதலாம். cos 20 cos 40 cos 80 and cos 60 செப்பரேட்டா வச்சுக்கலாம் ஓகே. so it's a series actually இது எனக்கு 3 times கரெக்ட்டா. so 3 times இருந்துச்சு அப்படினா sin 2 power 3 sin 2 power 3 8 into 20 160 sin 160 denominator ல 8 sin 20 கரெக்ட்டா. 8 sin 20 cos 60 value 1/2 cos 60 value எனக்கு 1/2 actually sin 160 பாத்தீங்கன்னா sin 180 minus 20 எழுதலாம். 180 minus 20 sin 20 cancelled. so remaining 1/8 இருக்கு. so 1/16 is our answer. 1/16 is our answer. that's it guys. so இந்த சம பாத்துக்கோங்க. சேம் மாடல்ல இங்க ஒரு சம் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சம் இங்க சேம் மாடல்ல ஒரு சம் கொடுத்திருக்கேன். இந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரை டு சால்வ் திஸ் சம். இந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க.
and then next sum move பண்ணிடலாம். Sum number 19. Sum number 19. Cos pi by 13, cos 2 pi by 13, cos 3 pi by 13, 4 pi by 13, cos 5 pi by 13, cos 6 pi by 13. So இந்த ஒரு series இருக்கு. So let's solve this series. Cos pi by 13, next cos 2 pi by 13, next cos 4 pi by 13 இருக்கா. So அதுக்கு நமக்கு எந்த வேல்யூ தான் இருக்கோ அந்த டேர்ம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் cos 8 pi by 13, cos 8 pi by 13 இல்ல, பட் cos 5 pi by 13 இருக்கு. cos 5 pi by 13 இருக்கு. கரெக்ட்டா? ஆக்சுவலி cos 5 by 13 எப்படி எழுதலாம் அப்படினா cos 8 pi minus 8 pi by 13, இங்க மல்டிப்ளை பண்ணா 13 minus 8 எனக்கு 5 by 13 வந்துரும். cos 180 minus theta, cos 180 minus theta minus cos theta, cos 8 pi by 13. ஓகேவா? ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கு? ஸோ ஆக்சுவலி 1 2 4 அப்போ ரிமைனிங் 3 இருக்கும். ரிமைனிங் cos 3 pi by 13 இருக்கும். and then 4 5 தான் 8 pi by 13. ரிமைனிங் 6 இருக்கு. cos 6 pi by 13. கரெக்ட்டா? cos 6 pi by 13. just each and everything எல்லாத்தையும் நான் கன்வர்ட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இட்ஸ் a one series. இது எனக்கு one series. theta 2 theta 4 theta 8 theta. also it's a another one series. 2 theta 3 theta and அது ஒரு GP. கரெக்ட்டா? geometric progression. so this formula 1 2 3 4 times இருக்கு. then sin 16 pi by 13 denominator எனக்கு 16 sin pi by 13. கரெக்ட்டா? 16 pi by 13. இந்த சைடு இங்க இன்டு 2 டைம்ஸ் இருக்கு. so sin 2 எனக்கு 4 into 3 எனக்கு 12 pi by 13 denominator 2 அப்போ 4 ஆயிடும். கரெக்ட்டா? 4 sin 3 pi by 13, 4 sin 3 pi by 13. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் எழுதிட்டேன். ஓகே, ஜஸ்ட் இது அப்ளை ஃபார்முலா. இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா sin 16 pi by 13, sin 16 pi by 13 minus 3 pi by 13. கரெக்ட்டா? minus 3 pi by 13. அப்போ அந்த மைனஸ் மைனஸ் எனக்கு கேன்சல் ஆயிடும். sin 3 by 13, sin 3 by 13 cancelled. and then sin 180 minus theta. actually இந்த sin இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா sin pi minus pi by 13 அப்படி சொல்லி எழுதலாம். கரெக்ட்டா? அப்படி எழுதலாம். sin 180 minus theta sin theta. அப்போ this term இந்த term எனக்கு கேன்சல் ஆயிடும். இந்த 2 term கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க ஒரு 1/16 1/4, 1/16 1/4, 1/64. this answer is 1/64. that's it guys. இந்த சம் மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. cos series அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா? சம் நம்பர் actually இப்போ இந்த சம் சால்வ் பண்ணோம் 19. நெக்ஸ்ட் சம் நம்பர் 20. சம் நம்பர் 20 nearly same model. sin pi by 14, sin pi by 14, sin 3 pi by 14, sin 5 pi by 14, sin 7 by 4, sin 7 by 14, sin 90. கரெக்ட்டா? sin 7 by 14 sin 90 அப்படி சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் sin 9 by 14, sin 9 by 14, sin 5 by 14. கரெக்ட்டா? sin 9 by 14, 9 by 14 5 minus 5 14 எழுதலாம். so 180 minus theta sin theta. கரெக்ட்டா? so sin pi by 14. again sin 11 by 14, sin 11 by 14 is sin 3 by 14. கரெக்ட்டா? sin 11 by 14 sin 3 by 14. and then sin 13 by 14 as sin
5/14 அப்படி சொல்லி எழுதிக்கலாம். கரெக்டா? எனக்கு 13/14 sin 5/14 எழுதிக்கலாம். ஆக்சுவலி பாருங்க, sin 5/14 sin 5/14 sin 3π/14 இங்க 3π/14 இங்க எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு. தென் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இதோட ஹோல் ஸ்கொயர் ஆகும். கரெக்டா? இத ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா this value became this whole square and sin 90 value 1, so இத cancel பண்ணிடலாம். sin 90 value 1 just cancel பண்ணிடலாம். ஓகே, so remaining this term, இந்த term இருக்கு. இந்த டேர்மையும் sin π/14 3π/14 5π/14 இப்படி தான் சால்வ் பண்ண முடியாது. then you have to multiply it. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, sin π/14 sin π/14 7/14 minus 6π/14 அப்படின்றது. ஓகே, sin π/14 equal to sin 7π/14 sorry 7 cancel பண்ணா π/2 sin 90 minus 6π/14. கரெக்டா? இப்படி எழுதலாம். கரெக்டா? இதை மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் டிஃபரன்ஸ் எனக்கு 1 π/14 எனக்கு ஈக்குவல் ஆயிடும். கரெக்டா? then sin 90 minus theta sin 90 minus theta cos 6π/14 3π/7 அப்படி சொல்லி எழுதலாம். கரெக்டா? சோ இங்க ஒரு 2 கேன்சல் பண்ணா 3π/7 கிடைச்சிரும். சேம் திஸ் வேல்யூ, இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா cos 2π/7 வரும். இங்க எனக்கு cos π/7 வரும். cos π/7 சேம் வே. சோ இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா sin 3π/5 எப்படி எழுதலாம்? sin 7π/14 minus 3 எப்போ வரும்? எனக்கு 4 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? 4π/14 sin 90 π/2 எனக்கு sin 90 minus theta sin 90 minus theta sin 4π/14 4π/14 2π/7. கரெக்டா? சேம் வே இந்த டேர்ம் எனக்கு அப்படி எழுதுனா கேன்சல் ஆயிடும். ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்ம் வரைக்கும் தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? and then actually cos theta cos 2 theta cos 4 theta, if it is 4 theta you can use that formula. You can use gp theta gp ல இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். also cos 3/14 cos 3π/7 3π/7 எப்படி எழுதலாம்? cos pi minus 4π/7. கரெக்டா? pi minus 4π/7. then cos 3/7 is minus cos 4π/7. இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா minus cos 4π/7. கரெக்டா? this value is equal to minus cos 4π/7 minus cos 4π/7. so theta 2 theta 4 theta gp ல இருக்கு. then you can use that formula. minus sin 3 times இருக்கு. so 8π/7 denominatorல 8 sin π/7. கரெக்டா? so whole square எழுதியாச்சு. actually இது sin 180 plus theta sin 180 plus π/7 இருக்கு. so இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். sin π/7 எனக்கு கேன்சல் ஆயிரும். whole square எனக்கு 1/8 எனக்கு 1/64. கரெக்டா? 1/8 எனக்கு 1/64. that's it guys. it's a answer of this sum. so இந்த சம்மும் previous சம்மும் தெளிவா பார்த்துக்கோங்க. these all are some important derivation or important sum. okay? so example இந்த மாதிரி சம்லாம் வந்துச்சுனா you can't put the values apply பண்ண முடியாது. so இந்த sum எல்லாம் நீங்க மெமரைஸ் கூட பண்ணிக்கலாம். எக்ஸாம்ல இந்த சம் இந்த மாதிரி எனக்கு 1 3 5 இந்த மாதிரி எனக்கு சம் டிவைட் பை 14 அப்படினு வருதுனா this answer will be 1/64 அப்படி சொல்லிட்டு மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் கேட்டா நம்ம ஈஸியா அட்டெண்ட் பண்ணிரலாம். otherwise you have to know the steps or method. sum number 21 cot theta plus cot 60 plus cot 60 plus theta plus cot
120 plus theta கரெக்டா cot 120 plus theta வை 180 minus 60 minus theta அப்படி சொல்லி எழுதலாம் கரெக்டா cot 180 sorry 120 plus theta வை cot 180 minus 60 minus theta minus உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் minus 60 180 எனக்கு 120 minus plus theta ஆயிரும் 120 plus theta கரெக்டா cos 180 minus theta what is the value of cot cot 180 minus theta cot theta plus cot 60 plus theta this value இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா minus cot 60 minus theta கரெக்ட்டா then this term value இந்த termோட வேல்யூ 3 cot theta 3 cot 3 theta that's it guys this answer will be 3 cot 3 theta already I told to a formula correcta so next sum பண்ணலாமா sum number 22 try to solve sum number 22 இதெல்லாம் சில ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல கொடுத்திருந்த sum sin cube theta sin cube 120 plus theta sin cube 240 plus theta sin cube theta plus sin 120 plus theta already I told to you 120 plus theta அப்படினா 180 minus 60 minus theta கரெக்ட்டா sin cube plus sin 240 sin 240 எப்படி எழுதலாம் 180 plus 60 plus theta அப்படி சொல்லி எழுதலாம் கரெக்ட்டா sin 240 180 plus 60 plus theta அப்படி சொல்லி எழுதலாம் கரெக்ட்டா then this term value sin 180 minus theta எனக்கு plus theta கரெக்ட்டா so sin cube theta இது எனக்கு plus sin cube 60 minus theta this term will be minus sin 180 plus theta எனக்கு minus sin இது எனக்கு cube sin cube 60 plus theta கரெக்ட்டா then this term value minus 3 by 4 sin 3 theta this term value sin minus 3 by 4 sin 3 theta okay suppose examல இந்த மாதிரி 60 plus theta 20 40 something 80 இந்த மாதிரி கொடுத்தாலும் you have to know how to apply this formula okay just இந்த formula பாத்துக்கோங்க suppose கேட்டா நம்ம apply பண்ணிரலாம் okay so next sum பண்ணலாமா sum number 23 one of the important sum number 23 1 plus cos pi by 8 plus 1 plus cos 3 pi by 8 plus 1 plus cos pi by 8 1 plus cos 3 pi by 8 again 1 plus actually cos 5 pi by 8 எப்படி எழுதலாம் அப்படினா minus cos 3 pi by 8 கரெக்ட்டா cos 5 pi by 8 எனக்கு minus cos 3 pi by 8 கரெக்ட்டா into 1 plus actually 7 pi by 8 minus cos 5 by 8 கரெக்ட்டா actually cos 7 by 8 இங்க என்ன எழுதலாம் cos 7 pi by 8 cos 5 minus pi by 8 எழுதலாம் கரெக்ட்டா cos 180 minus theta minus cos theta அப்போ minus cos theta எழுதியாச்சு கரெக்ட்டா இங்க plus term actually minus a plus b a minus b a plus b a minus b கரெக்ட்டா அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் a square b square a plus b a minus b அப்போ a square minus b square அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும் கரெக்ட்டா 1 minus cos square pi by 8 இங்க 1 minus cos square 3 pi by 8 கரெக்ட்டா it's a square இது எனக்கு ஸ்கொயர் அது 3 pi by 8 just a minus a square minus b square அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன் and then again பாத்தீங்க அப்படினா what is that cos square formula cos actually cos 2 theta அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன் cos square formula what is the formula of cos square formula is cos square a formula is 1
plus cos 2a divided by 2. Correct? Actually 2 cos square a formula 1 plus cos 2a அப்படி சொல்லியிருப்பேன். அப்போ cos square formula 1 plus cos 2a. இந்த termல 1 minus cos 1 plus cos pi by 8 எனக்கு pi by 4. கரெக்டா? cos square theta equal to 1 plus cos 2a divided by 2 2a pi by 8 2 times எனக்கு pi by 4 எழுதியாச்சா? divide by 2 into 1 minus 1 plus cos 3 pi by 4. கரெக்டா? so 3 pi by 8 3 pi by 4 எழுதிக்கலாம். denominatorல 2 சொல்லி எழுதியாச்சு. கரெக்டா? then இந்த 2 அங்க மல்டிப்ளை பண்ணா if you multiply these 2 இந்த 2 அங்க மல்டிப்ளை பண்ணா 2 minus 1 minus 1 minus actually cos pi by 4 value 1 by root 2. கரெக்டா? 1 by root 2 into here இங்க பாத்தீங்க அப்படினா 2 மல்டிப்ளை பண்ணா 2 minus 1 actually 3 pi by 4 value minus 1 by root 2 minus 1 by root 2 அப்ப minus into minus plus actually already இங்க ஒரு minus இருக்கு minus into minus plus ஆயிரும். ஓகேவா? so denominatorல ஒரு 2 இருக்கு. denominatorல காமனா ஒரு 2 இருக்கு. ஓகேவா? actually இந்த term value பாத்தீங்க அப்படினா this term value 1 minus root 2 minus 1 அப்போ இந்த term எனக்கு 1. கரெக்டா? இந்த term value எனக்கு 1 also this term value 2 minus 1 1 எழுதியாச்சு. root 2 minus 1 divided by root 2 denominatorல மொத்தமா எனக்கு ஒரு 4 இருக்கும். கரெக்டா? denominatorல மொத்தமா எனக்கு 4 numerator root 2 minus 1 root 2 minus 1 root 2 minus 1 root 2 minus 1 root 2 plus 1 denominatorல இங்க ஒரு root 2 இங்க ஒரு root 2 அப்ப எனக்கு 2 ஆயிரும். ஓகேவா? the 2 எனக்கு 1 by 8. ஓகேவா? இங்க எழுதலாம். ஓகே இங்க எழுதிக்கிறேன். ஓகே இந்த டேர்ம் இங்க எழுதுறேன். root 2 minus 1 root 2 plus 1 denominatorல 2 again இந்த 4 இருக்கா? இங்க 4 எழுதியாச்சு. கரெக்ட்டா? a plus b into a minus b again a plus b a minus b formula apply பண்ணா 2a square minus b square root 2 square 2 minus 1 divided by 8. answer is 1 divided by 8. that's it guys. so இந்த sum கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. this sum have there is no shortcut. இந்த சம்முக்கு shortcut இல்ல. ஓகேவா? so next sum மூவ் பண்ணலாமா? sum number 24. sum number 24. try to solve sum number 24. இந்த 23 இந்த மாடல் தான் but it's a easy. 24 கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். sin square pi by 8 plus cos square pi by 3 pi by 8 cos square pi by 8 plus cos square 3 pi by 8 plus cos square 5 by cos square 5 pi by 8 எப்படி எழுதலாம்? 3 pi by 8 எழுதலாம். 3 pi by 8 அப்படி சொல்லி எழுதலாம். plus cos square 7 pi by 8 pi by 8 எழுதலாம். கரெக்ட்டா? pi 8 அப்படி சொல்லி எழுதலாம். ஓகேவா? ஆக்சுவலி நல்லா பாருங்க. இந்த டேர்ம் தான் இங்க இருக்கு. இந்த டேர்ம் தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? then 2 cos square pi by 8 2 cos square 3 pi by 8 அப்படி சொல்லி எழுதலாம். this term அந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கரெக்ட்டா? அப்போ ரிமைனிங் பாத்தீங்க அப்படினா இங்க 2 இருக்கு. here இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும் அப்படினா 2 cos square pi by 8. what is the formula of 2 cos square pi by 8? 1 plus cos 2 theta. cos 2 theta வேல்யூ எனக்கு cos pi by 4 plus இங்க 1 plus cos 2 theta 3 pi by 4. கரெக்ட்டா? 3 pi by 4. ஆக்சுவலி நல்லா கவனிச்சீங்க அப்படினா cos pi by 4 இது எனக்கு cos minus cos pi by 4. கரெக்ட்டா? cos 3 pi by 4 equal to cos 3 pi by 4 equal to minus cos pi by 4. கரெக்ட்டா? அப்போ
இதை கேன்சல் பண்ணாங்கன்னா 180 மைனஸ் தீட்டா வரும். 180 cos 180 மைனஸ் தீட்டா மைனஸ் தீட்டா. கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் இஸ் 2. அவர் ஆன்சர் இஸ் 2. தட்ஸ் இட் guys. ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா? நியர்லி சேம் மாடல். சம் நம்பர் 25. ஒரு 25 சம் சால்வ் பண்ணியாச்சு. ஒரு 5 சம் தான். வெயிட். சம் நம்பர் 5. 25 sin power 4 pi by 8. Nearly same model, but இங்க power 4 இருக்கு. கரெக்டா? Let's try. Sin power 3 pi by 8 plus sin power 5 pi by 8. Sin power 5 pi by 8 எப்படி எழுதலாம்? Sorry, sin power 4 5 pi by 8 3 pi by 8 அப்படி சொல்லி எழுதலாம். Also sin power 4 7 pi by 8 pi by 8 அப்படி சொல்லி எழுதலாம். ஸோ 2 டைம்ஸ் இருக்கு. 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டேர்மை ரேஸ் பண்ணிடலாம். தேவையில்லை. கரெக்டா? இங்க here you have to apply the formula. Actually if I multiply 2 எனக்கு ஒரு 1/2 மல்டிப்ளை பண்ணா, ஸோ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 into 2 4 again 2 into 2 4 ஆயிடும். கரெக்டா? ஸோ இந்த டேர்ம் எப்படி இருக்கு? 2 sin square pi by 8 whole square அந்த ஃபார்மட்ல இருக்கு. கரெக்டா? 2 sin square pi by 8 whole square அந்த ஃபார்மட்ல இருக்கு. What is the formula of 2 sin square pi by 8? 2 sin square pi by 8 formula 1 minus cos pi by 4 whole square. கரெக்டா? 1 minus cos pi by 4 whole square. இந்த term plus actually 1/2 common, 1 minus cos 3 pi by 4 whole square. கரெக்டா? இந்த term எனக்கு 1 minus cos 3 pi by 4 whole square. Actually 3 pi by 4 already I told it to you. 3 pi by 4 value என்ன? cos pi by 4 minus cos pi by 4. கரெக்டா? அப்போ இந்த plus minus நம்ம plus ஆக்கிக்கலாம். கரெக்டா? so this term எனக்கு pi by 4 cos 3 pi by 4 minus 3 by sorry cos wait a minute cos 3 pi by 4 equal to minus cos pi by 4. கரெக்டா? so apply பண்ணா plus cos pi by 4 ஆயிரும். நல்லா பாருங்க. a plus b a minus b a plus b whole square a minus b whole square. What is the formula of a plus b and a minus b whole square? A plus b whole square plus a minus b whole square 2 into a square 1 plus b square cos pi by 4 1 by root 2 whole square பண்ணா 1/2. கரெக்டா? just a plus b whole square plus a minus b whole square formula 2 into a square plus b square அந்த formula apply பண்ணிருக்கேன். so apply பண்ணா you got this value. கரெக்டா? the 2 cancel பண்ணிடலாம். 1 plus 1/2 1 plus 1/2 3/2 is our answer guys. 1 plus 1/2 3/2 is our answer. okay? so இந்த சமயம் தெளிவா பார்த்துக்கோங்க. so same மாடல்ல இதே same மாடல்ல ஒரு சம் கொடுத்திருக்கேன். if you apply same method you can get the answer. also this sum 3/2 இந்த சம்மோட ஆன்சரும் 3/2 தான் சால்வ் பண்ணுங்க. okay? so next sum பண்ணிடலாமா? sum number 26. actually one of the easy sum. என்ன கொடுத்திருக்காங்க? cos 0 plus cos 1 plus cos 2 plus etc. cos 180 cos 179 180 க்கு முன்னாடி 179 எடுத்துரும். கரெக்டா? 179 cos 179 எனக்கு minus cos 1. கரெக்டா? 180 minus theta 180 minus theta எனக்கு minus cos theta minus cos 1 இங்க plus cos 180 இருக்கா? okay? so minus cos 1 plus cos 1 cancel ஆகும். கரெக்டா? சேம் எனக்கு 178 என்ன ஆகும்? minus cos 178 எனக்கு
minus cos 2 இங்க plus cos 2 இந்த term அப்படியே cancel ஆயிடும். Also cos 0 value 1 cos 180 value minus 1 cos 180 value minus 1 இந்த term எனக்கு cancel ஆகிரும். இப்படி cancel ஆச்சுனா entire answer is 0. Entire answer is 0. That's it guys. So next sum பண்ணலாம். Sum number 27. Nearly same model. Nearly same model. Cos 20, cos 40, cos 60, cos 180. This value also this value 0 guys. இந்த value எனக்கு 0. எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா listen tan 20 plus tan 40 plus etc 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 கண்டிப்பா ஒரு tan 160 plus tan 180 அப்படி சொல்லிருந்தோம் கரெக்ட்டா tan 180 value 0 tan 180 value 0 tan 20 actually tan 160 minus tan 20 correct tan 160 minus tan 20 அப்போ இந்த term cancel ஆயிடும் previous term இந்த term cancel ஆகி this entire term answer will be 0 இந்த சீரிஸ்ல நல்லா பாத்துக்கோங்க சம பார்த்த உடனே சால்வ் பண்ணனும் sum this type of series value 0 ஓகேவா so already இந்த type of series மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா நம்ம பார்த்திருக்கோம் கரெக்ட்டா tan theta எப்படி பார்த்திருக்கோம் a plus if a plus b equal to 90 degree then tan a tan b equal to 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம் also இந்த சீரிஸையும் பார்த்துக்கோங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் சம் பண்ணிடலாமா sum number 28 nearly same model series ஒரு same model series 1 plus tan 1 plus tan 1 1 plus tan 2 etc plus 1 plus tan 44 2 power n we have to find out this series value already I told to you if a plus b equal to 45 degree if a plus b equal to 45 degree then tan a plus tan b equal to 2 correct if a plus b equal to 45 degree 1 plus tan a into 1 plus tan b equal to 2 same times cot a minus 1 cot b minus 1 value 2 இந்த சீரிஸும் நம்ம trigonometric identities அந்த செஷன்ல பார்த்திருப்போம் அந்த செஷன்ல டெரைவ் பண்ணி சொல்லியிருக்கேன் கரெக்ட்டா அப்போ இந்த டேர்மோட வேல்யூ cos இந்த 1 உம் 44 உம் எனக்கு 45 கரெக்ட்டா 1 plus 44 45 this term value 2 also 2 43 40 2 இருக்குமா 242 அந்த வேல்யூ 2 அப்போ டோட்டலா எவ்வளவு பேர்ஸ் ஒரு பேர்ஸ்க்கு எனக்கு ஒரு பேரோட வேல்யூ 2 totally here there are 22 pair so 2 power 20 actually 22 power 22 இருக்கும் then n equal to 22 then n equal to 22 okay that's it guys so same model இங்க ஒரு sum கொடுத்திருக்கேன் this sum இந்த sum பாத்தீங்கன்னா cot a minus 1 cot b minus 1 equal to 2 அந்த ஃபார்முலா பேஸ் பண்ண sum try to solve it here also n value 22 here also the value of n equal to 22 okay so next sum பண்ணலாம் sum number 29 sum number 29 CPO exam ல கேட்ட sum last ஒரு ஃபார்முலா சொன்னாலையா tan theta tan 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta into 1 plus secant 8 theta then this value tan 8 theta already I have told to you இந்த மாதிரி ஒரு சீரிஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு 1 plus இந்த சீரிஸ் again வேணாலும் ஃபார்முலா சொல்லிடுறேன் tan theta 1 plus secant 2 theta 1 plus secant 4 theta etc 1 plus secant 2 power n theta இருந்துச்சுன்னா tan 2 power n theta is our formula so இந்த formula apply பண்ணா you
can get the answer இந்த ஃபார்முலா தெரிஞ்சு இந்த டேர்ம் தெரிஞ்சு அப்படின்னா சம்ம பார்த்த உடனே சால்வ் பண்ணிக்கலாம் ஆர் எல்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்ல இதை டெரைவ் பண்றது ரொம்பவே டைம் எடுத்துரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா சம் நம்பர் 30 டயர் 2 சம் நல்லா கவனிங்க secant 2 theta plus 1 secant 2 theta plus 1 1 plus secant theta கரெக்ட்டா secant 2 theta secant 2 theta plus 1 plus secant 2 theta அப்படி சொல்லி எழுதிட்டேன் into root of secant square minus 1 secant square minus 1 root of secant square minus 1 tan square கரெக்ட்டா root of secant square minus 1 tan square so tan theta that's value tan theta அதோட value tan theta கரெக்ட்டா into 1/2 cot theta minus tan theta what is the formula of cot theta minus tan theta cot theta minus tan theta 2 cot 2 theta already I have told to you correct cot theta minus 2 tan theta 2 cot 2 theta we know that very well 2 cancel பண்ணிடலாம் this value இந்த term ஓட value tan 2 theta கரெக்ட்டா இங்க 2 இருக்கா just 2 அப்படி சொல்லி எழுதிக்கோங்க இங்க into cot 2 theta answer 1 guys tan theta into cot theta value 1 ஓகேவா that's it இந்த சம்லாம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படினா நம்ம சம்ம பார்த்த உடனே சால்வ் பண்ணலாம் otherwise டைரக்ட் பண்றதுக்கு it takes some time okay so that's it guys nearly 30 sum each and every sum every model important ஏனா எல்லா டைப்பையும் நான் கவர் பண்ணிருக்கேன் ஓகே so இந்த each and every sum once again பாத்துக்கோங்க and then all the formula எல்லா formula derived formatடையும் பாத்துக்கோங்க நம்ம next sessionல பார்க்கலாம் thank you guys stay with